வணக்கம். என்னுடைய பெயர் ஐசக் டேனியல். குரோம்பேட்டை புதுவாழ்வு ஜெம்ஸ் பேராலயத்தின் போதகராக இருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் பேராயர் தயானந்தன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நாளிலே 3 உலக சாதனைகளை செய்திருக்கிறேன். விசேஷமாய் கோல்டன் ஷீட்ஸ்ல 200 கிலோ எடை கொண்ட விதத்தில் A3 வடிவமைப்பு A3 வடிவமைப்பில் 13 to 17 inches அந்த அளவிலே இந்த நாளிலே ஒரு தங்க இதழ்களினால ஒரு வேதாகமத்தை இந்த நாளிலே வெளியிட தேவன் கிருபை அளித்தார். வேதாகமம் சொல்லுகிறது, தங்கத்தை பார்க்கிலும் உலகத்தில் விலை மதிக்க முடியாதது அது பரிசுத்த வேதாகமம். அதனாலதான் அந்த தங்க இதழ்களிலேயே அந்த கோல்டன் ஷீட்ஸ்ல இந்த நாளில முதலாவது ஒரு உலக சாதனையை செய்திருக்கிறேன். அதே போலவே அலுமினியம் பிளேட்ஸ்ல அலுமினியம் பிளேட்டிங்லயே முழு வேதாகமத்தையும் வெளியிட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ காலமாய் அதற்காக நேரத்தை செலவு செய்து ஒவ்வொன்று கம்ப்ளீட் பிளேட்ஸ், அந்த ஒவ்வொரு பக்கத்தையும் வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் அந்த வடிவமைப்பிலே கொண்டு வந்து அதை கிட்டத்தட்ட 16 வால்யூம்ஸாக அதை வெளியிட தேவன் கிருபை அளித்திருக்கிறார். இந்த உலகத்துல எது அழிஞ்சாலும் அழிய முடியாத ஒரே ஒரு சொத்து இந்த உலகத்துல இருக்குன்னு சொன்னா அது பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். ஆகவே அதன் அடிப்படையில அந்த வேதாகமத்தையும் வெளியிட்டு இருக்கிறோம். அதே போலவே பலவர்ண பரிசுத்த வேதாகமம், அதாவது 5 நிறங்களில வேதாகமத்தை வெளியிட்டிருக்கிறோம். பச்சை மற்றும் பச்சை நிறம், அதை தொடர்ந்து கருப்பு, சிகப்பு, வெள்ளை மற்றும் கோல்டன். இந்த 5 கலர்களும் 5 விதமான காரியங்களை இந்த உலகத்துல வெளிப்படுத்துகிறது. அதாவது பச்சை அது செழிப்பான ஒரு உலகம். அந்த செழிப்பான உலகத்துல இந்த உலகத்துல பாவமாகிய இருள் வருகிறதுனால அத கருப்பு. இந்த உலகத்துல பாவம் செய்யாத மனுஷனே இல்லை. அதனால அதுக்கு இந்த பரிகாரம்ன்றது ஒண்ணு. அது இந்த உலகத்துல ஆடு ரத்தமோ கோழி ரத்தமோ நம்ம மனுஷ பாவத்தை நீக்க முடியாது. அதற்காக ஒரே ஒருத்தர் தான் இந்த உலகத்துல பலியாக வந்தார், இயேசு கிறிஸ்து. அதன் அடிப்படையில சிகப்பு, 3வது பகுதியாக சிவப்பு நிறம். அதை தொடர்ந்து 4வது அதுக்கு கிடைக்கிற ஒரு பிரதிபலன் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து அந்த வெண்மை, அது பரிசுத்தத்துக்கு அடையாளம். பரலோகம், மனுஷன் 100 சாவு 100 சாவு போய் சேர்ந்தா அந்த பரலோகத்துக்கு அடிப்படையாக அந்த கோல்டன் ஷீட்ஸ், இந்த அடிப்படையில அந்த வேதாகமத்தை இந்த நாளில வெளியிட்டிருக்கிறோம். இந்த அழியாத ஒரே ஒரு சொத்து இந்த பரிசுத்த வேதாகமம். அதுக்காக தான் இந்த இதை போல ஏற்கனவே 10 உலக சாதனைகளை செய்திருக்கிறேன். உலகிலேயே மிக சிறிய வேதாகமம் 2.2 இன்ச்சஸ்ல. அதே போலவே உலகத்துல மிக நீளமான வேதாகமம் 11 கிலோமீட்டர்ல. அதே போலவே 31,104 வசனங்களை 31,104 பேர், 10,000 முகமதியர்கள், 10,000 இந்து நண்பர்கள் மற்றும் 10,000 கிறிஸ்தவர்கள் மற்றும் பல மதத்தினரும் எழுதப்பட்ட ஒரு வேதாகமத்தை வெளியிட்டிருக்கிறோம். இப்பொழுதும் அடுத்தடுத்த நிலைகளில இன்னும் 78 மணி நேரத்துல முழு வேதாகமத்தையும் வாசித்து ஒரு உலக சாதனை செய்திருக்கிறேன். அதே போல 20 மணி நேரம் 20 நிமிஷம் நேர் முழங்காலில் இருந்து புதிய ஏற்பாட்டை வாசித்து உலக சாதனை செய்திருக்கிறோம். இன்னமும் அடுத்த சாதனையாக The Bible written by eminent personalities, பிரபலங்களால் எழுதப்படுகிற ஒரு கையெழுத்து வேதாகமம். கிட்டத்தட்ட 20,000 பிரபலங்கள் அதுல எழுதியிருக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி, இன்னும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், இன்னும் மு.க. ஸ்டாலின் அவர்கள், இன்னும் இதை போல அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற பஞ்சாப், மகாராஷ்டிரா, சிக்கிம், இப்படி ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் மற்றும் அதை தொடர்ந்து இன்னும் சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. நிறைய மினிஸ்டர்ஸ் இதுல எழுதியிருக்கிறாங்க. அதே போல இன்னும் சினிமா நட்சத்திரங்கள், IAS IPS அதிகாரிகள், விளையாட்டுத் துறையினர், இப்படி ஒவ்வொருவரும் இதுல எழுதி இந்த காரியம் வெளியிடப்பட்டிருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.